السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. وقال النبي صلى الله عليه وسلم إذا ظهر الزنا والربا في قرية فقد أحلوا بأنفسهم عقاب الله أو عذاب الله. وقال أيضا إذا فعلت أمتي 15 خصلة حل بها البلاء. إذا كان المغنم دولا والأمانة مغنما والزكاة مغرما وأطاع رجل زوجته وأقى أمه وبر صديقه وجفى أباه وارتفعت الأصوات في المساجد وكان زعيم القوم أرذلهم وأكرم رجل مخافة الشر وشربت الخمور ولبس الحرير واتخذت القينات والمعازف إلى آخر الحديث. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா உடைய ஏற்பாட்டின் பிரகாரம்தான் உலகத்தில் அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய நாட்டத்தை மீறி உலகத்தில் எதுவுமே நடப்பது கிடையாது. ஒரு மரத்திலிருந்து காய்ந்த ஒரு விலை விழுவதா இருந்தாலும் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அனுமதியின் பிரகாரம் தான் விழுகின்றது. எந்த அளவுன்னு சொன்னால், பாலைவனத்தில் காற்று வீசும் பொழுது அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல் துகள்கள் புரளுவதாக இருந்தாலும் அதுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்க வேண்டும். எனவே உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நிகழ்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உலகத்துடைய நிகழ்வுகள் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நிகழ்கின்றது. ஆனால் அதுக்கு காரணமாக மனிதனுடைய செயல்பாடுகள் அமைகின்றது. அதுவும் குறிப்பாக மனிதர்கள் முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள். காபிர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹு தாலா உலகத்தை நடத்தாற்றுவது கிடையாது. அவங்க அல்லாஹ்க்கு மாறு செய்வதன் காரணமாக அவங்க செய்யக்கூடிய பாவங்களினால உலகத்துல நிலைமைகளை அல்லாஹு தாலா மாற்றுறது கிடையாது. முஸ்லிம்கள் உடைய செயல்பாடுகள் எப்ப மோசமாகிறதோ, அல்லாஹை கோபப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ, அப்பொழுது உலகத்தில் நிலைமைகள் அல்லாஹு தாலா மோசமானதாக, உலக மக்களுக்கு விருப்பமில்லாத தன்மைகளாக, நிம்மதியற்ற தன்மைகளாக எல்லாம் மாற்றி விடுகின்றான். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்ற நேரம் வானத்தில் 2 கதவுகளை பார்த்தார்கள், 2 வாசல்கள். ஒன்றின் மூலமாக உலகத்திலிருந்து சில விஷயங்கள் மேலே போய்கொண்டிருக்கின்றது, இன்னொன்று மூலமாக மேலிருந்து சில விஷயங்கள் கீழே இறங்கி கொண்டிருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது உங்கள் உம்மத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய உம்மத்துடைய செயல்பாடுகள் கீழிருந்து மேலே போய்கொண்டிருக்கின்றது. அது ஒரு வழியாக. அடுத்த வழி மூலமாக அதுக்கேற்ற முடிவுகள், ரிசல்ட்ஸ் எல்லாம் இறக்கி கொண்டிருக்கின்றான். உலகத்திலிருந்து போகக்கூடிய செயல்கள் நல்லதாக இருந்தால் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய முடிவுகள் நல்லதாக இருக்கும். உலகத்திலிருந்து போகக்கூடிய ரிசல்ட்ஸ்கள் மோசமாக இருந்தால், பாவமானதாக, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியதாக இருந்தால் மேலிருந்து இறங்கக்கூடிய முடிவுகளும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ் ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون.
இன்றைக்கு உலகத்துல மனிதர்களுக்கு உலகத்தின் நிலைமைகள் சீர்கெடுது என்று சொன்னால் தரையிலேயோ கடல்லையோ, அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் தங்களுடைய கையால் சம்பாதித்துக் கொண்டவர்கள். இங்க மனிதர்கள் என்றால் முஸ்லிம்கள். அவர்களுடைய கைகளால் சம்பாதித்துக் கொண்ட செயல்களின் காரணமாகத்தான் உலகத்துல நிலைமைகள் சீர்கெடுது. சுனாமி வருதென்றாலும் அதை விஞ்ஞானிகள் என்ன காரணம் கூட சொல்லலாம். ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில மனிதருடைய செயல்பாடுகள் கெடும் பொழுது அல்லாஹு தஆலா நான் இருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்துகிறான். என்னுடைய தண்டனை ஒன்று இருக்கிறது என்பதை பயந்து கொள்ளுங்கள். கடல் என்னுடைய ஒரு படைப்புகள், ஒரு படைப்பு. அதை நான் நாடினால் அலையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லிமிட்டோடு திருப்பி எடுக்கிறேன். நான் நாடினால் அதையே உங்களுடைய ஊர்களுக்குள்ள கொண்டு வர முடியும் என்பதை அல்லாஹ் காட்டுகின்றான். எனக்கு எல்லாரும் தெரியும், இதை மாதிரி அனர்த்தங்கள் வரும் பொழுதோ காஃபிர்களுக்கு தான் அல்லாஹ் பற்றி அறிமுகம் கிடையாது. ஆனால் முஸ்லிம்கள் கொஞ்சமாவது சிந்திக்கின்றார்கள். இதை பற்றி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. எங்களுடைய பாவங்களின் காரணமாகத்தான் இந்த நிலைமை ஏற்படுகிறது, தௌபா செய்வோம், அல்லாஹ் பக்கம் மீளுவோம் என்று ஞாபகப்படுத்தப்படுகின்றது. இதே மாதிரி பூமி அதிர்ச்சி ஏத்குயிக் வருதென்றால் அதுக்கு விஞ்ஞானிகள் என்ன வேண்டுமான காரணம் சொல்லலாம். ஆனா மார்க்கம் என்ன சொல்கிறது? எந்த ஊர்ல இந்த பகுதிகளில் விபச்சாரம் மிகைக்கின்றதோ அந்த இடங்கள்ல பூமி அதிர்ச்சி வரும். அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான், உனக்கு என்னுடைய ஹதீஸ்கள் மீது, ஆயத்துகள் மீது நம்பிக்கை இல்லையா? இப்படியாவது திறந்து என்று சொல்லி நான் ஒத்தன் இருக்கிறேன், என்னுடைய வேதனை இருக்கிறது என்பதை காட்டுகிறேன் என்று அல்லாஹு தஆலா பூமி அதிர்ச்சி அனுப்பி பயத்தை உண்டாக்குகின்றான். ஒரு சில வினாடிகள் எல்லாம் நிறுத்துகிறான். அதே அதிர்ச்சி 8 செகண்ட் அல்ல, 20 செகண்ட் அல்ல, 1 நிமிடம், 2 நிமிடம் அல்ல 5 நிமிடங்கள் தொடர்ந்தது என்றால் இன்றைக்கு உலகமே இருக்காது, அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் சின்ன அசைவுகளை உண்டாக்கி எங்களுக்கு அச்சத்தை உண்டாக்கி அவனின் பக்கம் லஅல்லஹும் யர்ஜிஊன், அந்த மக்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நாங்கள் செய்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள். மழை ஏன் பொழியதில்லை? விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க மரம் வெட்டப்படுது, பசுமை இல்லை. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது? மழை பொழியாம இருக்கிறது. எந்த சமுதாயம் ஜகாத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்களோ, ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்க மாட்டாங்களோ, முதலாவது அல்லாஹ் அனுப்பக்கூடிய வேதனை மழையை அல்லாஹ் தடுத்து விடுவான், மழை பொழியாது. இது மாதிரி எல்லா விஷயங்களும் உலகத்துடைய நிலைமைகள் சீர்கெடுகிறது என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை காரணம் மனித சமுதாயத்துடைய செயல்கள் கெட்டு போனதுதான். எந்த சமுதாயம், அதன் குறிப்பா முஸ்லிம்கள், அஃஅமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், எங்க இவங்க அல்லாஹுடைய சோதனை சூழ்ச்சியை விட்டு இவர்கள் நம்பிக்கை இருந்து அச்சம் தேர்ந்தெடுக்கின்றார்களா? நாங்க அவர்களை சும்மா விட்டு பிடிப்போம், சும்மா விட்டுருப்போம் சொல்லி. இந்த நாட்டுக்கு சோதனை வராமல் இருக்கின்றதோ, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். குறிப்பா எங்களை நாட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு எங்கள் நாட்டில் பல பிரச்சனைகள் இஸ்லாத்துக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கின்றது, முஸ்லிம்களுக்கு எதிராக வந்திருக்கின்றது. இப்ப இந்த நேரத்தில் எங்களுடைய கவனங்கள் இஸ்லாமிய செயல்பாடுகள் பக்கம் திருப்பப்படுகின்றது. அதுக்கு முன்னாடி கவனம் இல்லாமல் இருந்தோம். நாங்க நல்லா தானே இருக்கிறோம், கண்ணியமாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு முரணான காரியங்களை கூட பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்துக்கு மாற்றமான செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்ப அல்லாஹு தஆலா அந்நியர்களை எங்களுக்கு எதிராக அல்லாஹ் சாட்டி, அது யாராக கூட இருக்கலாம், அவங்க போகக்கூடிய வழி சரி பிள்ளைன்னு நான் சொல்லல, அல்லாஹ் எங்களை அவனின் பக்கம் திருப்ப இந்த மாதிரி ஏற்பாடு அல்லாஹ் செய்திருக்கின்றான். நீங்க இவ்வாறு நடக்கின்றீர்களா? அஃஅமினு மக்ரல்லாஹ், நாங்க அவங்களை சும்மா விட்டு வைத்திருக்கோம், நீங்க நினைச்ச மாதிரி அவங்களோட செயல்களை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப முஸ்லிம்களுடைய கவனம் எல்லாம் பக்கம் திரும்புது. ஒற்றுமையாக இருக்கும், நாங்க இஸ்லாமிய விஷயங்கள் உறுதியாக இருக்கும், நாங்க பேணுதலாக இருக்கணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அதிகமான மக்களுடைய கவனம் இந்த பக்கம் திரும்பி இருக்கு. ஆனா ஒரு சிலருடைய கவனம் இன்னும் திரும்பாமல் இருக்கலாம், அது வேற விஷயம்.
இதமார் லஅல்லஹும் யர்ஜிஊன், இதமார் நிகழ்வுகள் அல்லாஹ் எதுக்கு உண்டாக்குறான்? முஸ்லிம்கள் அல்லாஹ் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹுடைய பக்கம் கவனத்தை திருப்ப என்பதற்காக வேண்டி। मोहतरम हज़रात, सारी दुनिया का निज़ाम अल्लाह के हाथ में है। अल्लाह की मर्जी के बगैर, उसकी चाहत के बगैर दुनिया के अंदर कुछ नहीं होता, जर्रा बराबर भी फर्क नहीं आता। एक जर्रा हिलता भी है वो भी अल्लाह के इरादे से है। अगर एक दरख्त से कच्चा एक सूखा या कच्चा एक अगर पत्ता गिरता है वह भी अल्लाह के इल्म में है, अल्लाह जानता है और अल्लाह के इरादे से है। अल्लाह पाक के इरादे के बगैर कुछ नहीं होता। तेज रफ्तार हवा चल रही है सहरा में, तो उसमें अगर एक जर्रा भी अगर हिलता है वो भी अल्लाह के इरादे से है। तो इसलिए जो कुछ होता है अल्लाह के इरादे के मुताबिक, लेकिन अल्लाह पाक का एक निज़ाम है। मुसलमानों के अफ़आल और किरदार को सबब बना के अल्लाह पाक दुनिया के निज़ाम को चलाता है। जैसा कि अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम जब मेराज पे तशरीफ ले गए तो उन्होंने देखा कि आसमान पे दो दरवाज़ा हैं, दो रास्ता जैसा है, उससे कुछ चीज़ें ऊपर जाती हैं और एक से दूसरे से कुछ चीज़ें नीचे उतरता है। तो जिब्रील अमीन से अल्लाह के नबी ने दरियाफ़त किया इसमें ये क्या माजरा है। तो जिब्रील अलैहिस्सलाम ने फरमाया कि या रसूल अल्लाह, एक खिड़की से या दरवाजे से आपके उम्मत के अमाल ऊपर जाती हैं और दूसरे रास्ते से उसका फैसला उतरता है अल्लाह की तरफ से। अगर दुनिया से नेक अमाल, अच्छे अमाल, अल्लाह को राज़ी करने वाले ऊपर जाएंगे तो फैसले भी अल्लाह पाक उस जैसे उतारेंगे। अगर दुनिया से जाने वाले अमाल अल्लाह को नाराज़ करने वाले हैं तो उसके लिहाज से फैसले भी उतरेंगे, लोगों के नापसंदीदा और लोगों को परेशानी में डालने वाले फैसले उतरेंगे। इसलिए अल्लाह पाक फरमाता है, वहरल फसाद फिल बर्रि वल बहर बिमा कसबत अयदीन नास लियुज़ीक़हुम बअदल्लज़ी अमिलू लअल्लहुम यरजिऊन। दुनिया में, जमीन पे या समंदर पे, तो जो कुछ होता है तरी में या खुश्की के अंदर, जितने भी फसाद हैं, बर्पा हैं, सारे लोगों के अमाल की वजह से हैं। इधर इंसान नास से मुराद मुसलमान हैं, कुफार के अमाल पे दुनिया चलता नहीं, बल्कि इस ज़मीन के खलीफा मुसलमान और इस ज़मीन के जो बादशाह मुसलमान है उसके हुक्म से, उसके अमाल की वजह से चलता है। जब इंसान मुसलमान नाराज अल्लाह को करेगा तो फैसला भी अल्लाह पाक इसलिए उतारता है कि तू पहचान ले मैं एक खुदा ऊपर से देख रहा हूँ, लअल्लहुम यरजिऊन, मेरी तरफ लौट के आ जाओ। इसलिए जब सुनामी होता है, सुनामी आता है तो लोग कहते हैं साइंटिस्ट इस वजह से हुआ, उस वजह से हुआ, जमीन का प्लेट है वो ऊपर नीचे हो गया है। नहीं, जब इंसान मुख्तलिफ किस्म के गुनाह में मुबतला होता है तो अल्लाह पाक समंदर में फसाद बर्पा करता है इसलिए कि लोग अल्लाह की तरफ रुजू करें। जब गुनाह होता है तो अल्लाह पाक पानी, अल्लाह पाक भेज रहा, कहता है हम रोजाना उस लहर को हम लेके आते हैं समंदर के किनारे तक। अगर हम कादिर है तो देख ले, अगर हम चाहेंगे तो हम उसको बस्ती के अंदर भी हम ला सकते हैं। इसलिए डर मेरे खौफ को तेरे दिल के अंदर लाओ, लअल्लहुम यरजिऊन। ज़लज़ला होता है तो लोग कहते हैं कि इसलिए कि ये हो गया वो हो गया, लेकिन इस्लाम क्या कहता है? जब जिना गालिब आता है, लोगों में जिना पेश जाता है तो अल्लाह पाक ज़लज़ले भेजता है। अल्लाह पाक दिखाता है देखो तो जो गुनाह कर रहा है, अगरचे लोग उससे नाआशना है लेकिन हम नाआशना नहीं हैं, हम जानते हैं, हमें मालूम है। इसलिए देख, हम अभी जमीन की 1 सेकंड के लिए, 2 सेकंड के लिए, 8 या 10 सेकंड के लिए हिला रहे हैं। हम कादिर हैं, अगर 1 मिनट, 2 मिनट या 5 मिनट तक हिलाएंगे तो पूरी दुनिया बर्बाद हो जाएगी।
तो अल्लाह कादिर हैं जो ऐसा ही लोग कहते कि बारिश इसलिए नहीं है कि दरख्तों को तुम लोग काटते हो, सब जिला के खत्म हो रहा, इस वजह से बारिश नहीं हो रही। हदीस क्या कहती है? नहीं, जब ये उम्मत यानी मुसलमान, काफिर तो ज़कात नहीं देंगे, मुसलमान ज़कात सही तौर पर अदा नहीं करेगा, सबसे पहला अज़ाब अल्लाह पाक बारिश को रोक लेता है। ऐसा ही जितने भी हैं सारे इंसान मुसलमान की नाफरमानी पर अज़ाब हदीस में आया है। கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, और हदीस नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னாங்க, इذا فعلت امتي 15 خصلة حل بها البلاء। जब मेरी उम्मत, என்னுடைய உம்மத்தினர் 15 காரியங்களை செய்வார்களோ, 15 அல்ல, இருக்கக்கூடிய விஷயங்களை, ஹல்ல பிஹல் பலா, அவர்கள் மீது சோதனைகள் முசீபத்துகள் இறங்கும். முதலாவது சொன்னாங்க, இதா கானல் மக்னம் தூலன், கனிமத், அது மக்கள் கனிமத்னு சொன்னா யுத்தத்தில் இஸ்லாமிய ஜிஹாத் நடந்த அதில் பெறக்கூடிய பொருள்கள் அது சமனாக பிரிக்கப்பட வேண்டும். அதில் இஸ்லாத்தில் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த முறை பிரகாரம் அதை பிரிக்காம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி பலவந்தமாக அதை எடுத்துக்கொள்வார்கள். அப்படின்னா சரியத்தில் சட்டம் அங்கே மீறப்படுது. வல்லமானத்து மக்னமன், அமானிதத்துடைய சட்டம் என்ன? அதை சரியாக திரும்ப ஒப்படைக்க வேண்டும், அதில் மோசடி செய்யக்கூடாது. ஆனால் அமானிதம் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் அமானிதத்தை கனிமத் மாதிரி, எப்படி கனிமத் ஹலாலோ அது மாதிரி அமானிதத்தை ஒவ்வொருத்தரும் கனிமத் மாதிரி சாப்பிட தொடங்கிடுவாங்க. அமானிதத்தில் மோசடி செய்வாங்க, அமானிதத்தில் ஷரியத்துடைய சட்டத்தை மீறுவாங்க. ஜகாத் மக்ரமன், ஜகாத் கடனே என்று மக்கள் கொடுப்பார்கள். ஜகாத் கொடுக்க மாட்டாங்க, நல்ல ஜகாத்தை முறையா கொடுக்க மாட்டாங்க. ஜகாத் இருக்கிறதே அது ஒரு எங்களுக்கு கடமையாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வரி. ஜகாத் ஒரு இன்சூரன்ஸ். ஜகாத் முறையாக கொடுத்தால் மா தலிஃப மாலும் ஃபீ பர்ரின் வலா பஹர் இல்லா பிஹப்ஸி ஜகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய சொத்து அழியுது என்று சொன்னால், நஷ்டம் போகுது என்று சொன்னால், முதலாவது செக் பண்றது வியாபாரத்தில் எங்க ஓட்டை விட்டோம் அல்ல, முதலாவது செக் பண்ண வேண்டும், ஜகாத் கணக்கா கொடுத்தேனா இல்லையா, ஜகாத் சரியாக கணக்கு பார்த்து கொடுத்துட்டேனா இல்லையான்னு பார்க்க வேண்டும். சிலவங்க என்ன செய்யறாங்க, ஜகாத்தை கணக்கு பார்த்து ஒதுக்கிடுறாங்க, கொடுக்குறாங்க இல்ல. சிலவங்க கேட்கிறாங்க டெலிபோன் பண்ணி, ஜகாத் இப்ப கடமையாகிட்டுண்டா, இப்ப இந்த உதாரணமாக ரமலான்ல கடமையாகுது, அவர் கணக்கு பார்த்து கொடுக்கணும்டா, அடுத்த ரமலான் வரையும் கொடுக்கலாம்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. சிலவங்க என்ன செய்யறாங்க, இங்கிருந்து கொண்டு தன்னுடைய ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, தாய் தந்தையர் இடத்துல நீங்க கொடுத்துருங்க, அவங்க கொடுக்காம வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஜகாத் கொடுக்கப்படல. அது ஆனா இன்னொன்றுக்கு பைத்து ஜகாத் அல்ல ஜகாத் நிர்வாகம், அதை வசூலிச்சு ஒப்படைக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்து முடிச்சிட்டோம், அவங்க அதை வச்சு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, அது வேற, எங்கட ஜகாத் நிறைவேறிடும். ஆனா எங்கட வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிறோம், ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துறோம், அவர் வச்சு கொண்டிருக்கிறார், ஜகாத் இன்னும் கொடுக்கப்படவில்லை. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஜகாத்தில் எங்களுக்கு குறைபாடு செய்கிறோம். யாரையாவது பொருள் தரையிலேயோ கடல்லையோ அழியுது என்று சொன்னால் மெயின் காரணம் பிஹப்ஸி ஜகா, ஜகாத் ஒழுங்கா கொடுக்கப்பட்டிருக்காது. அதை கொடுத்திருப்பாங்க, ஒழுங்கா கணக்கு பார்த்திருக்க மாட்டாங்க, முறையாக ஜகாத் கொடுத்திருக்க மாட்டாங்க. சிலவங்க என்ன செய்யறாங்க, ஒழுங்கா கணக்கு பார்க்கறதில்ல, போன வருஷம் இத்தனை லட்சம் இருந்துச்சு, இந்த வருஷம் கொஞ்சம் கூடி இருக்கும் அப்படின்னு கெஸ்ஸிங்ல கொடுக்குறாங்க. இது ஜகாத் அல்ல. அல் முஅ்ததி ஃபி ஸகாத்தி கமானிஹா, ஜகாத் எல்லை மீறக்கூடிய ஒரு ஜகாத் கொடுக்காதவர் மாதிரி என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா ஜகாத் ஒழுங்கா கணக்கு பார்த்து கொடுக்காதவரும் ஜகாத் கொடுக்காதவர் மாதிரி, அல்லது ஜகாத் வசூலிக்கிறவர் அவர் கடமையான அளவை விட கூடுதலாக வசூலிச்சால் இவரும் ஜகாத்தை தடுக்கிற மாதிரி வசூலிக்கக்கூடிய மனிதர். ஏன்? இதனால மக்கள் ஜகாத் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, வசூலிக்கிறவங்க நியாயம் செய்யறாங்க என்பதனால. அப்ப ரெண்டு கருத்தங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜகாத் முறையாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும், கெஸிங்ல கொடுக்கறதல்ல ஜகாத்.
கணக்கு சரியாக பார்த்துட்டு மேலதிகமாக கொடுக்கிறோம் பேணுதலுக்கானது அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். முறையாக கணக்கு பார்க்காம ஜகாத் கொடுத்தா அல் முஅ்ததி ஃபி ஜகாத் கமானி ஹால சேரும். கணக்கு முறையாக ஜகாத் கொடுக்காதவர் ஜகாத் கொடுக்காதவர் போன்று. உலகத்தில் ஏற்படக்கூடிய அழிவுகள், பொருள் கடல்ல அழியுது, தரையில் அழியுது, ஜகாத் ஒழுங்கா கொடுக்காம. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஜகாத் அந்த காலத்துல மக்ரம், ஒரு கடன் மாதிரி கருதி மக்கள் கொடுப்பாங்க. எப்படி வாங்கின கடன் திருப்பி கொடுக்கறது கட்டாயம், எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு கடனை வாங்குற நேரத்துக்கு எல்லா வாக்குறுதியும் கொடுக்கறாங்க, திருப்பி கொடுக்க போனா கேட்டாலே கோபம் வருது. என்ன நம்பிக்கையிலான்னு கேட்கிறாங்க. காலம் கடந்து கொண்டே போய் கொண்டிருக்கு. அப்ப ஜகாத் கொடுக்கிறது கடனை திருப்பி கொடுக்கிற மாதிரி மக்கள் கருதுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாரமாகிடும். अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, तिरमिज़ी शरीफ की रिवायत है, इज़ा फ़अलत उम्मती 15 खस्लतन हल्ल बिहल बला, मेरी उम्मत 15 बातों में किसी भी बात पे अमल करेगी तो उन पर मुसीबतें बला नाजिल होंगी. उसमें पहले फरमाया कि इज़ा कानल मगनम दूलन, मगनम गनीमत, जब इस्लामी जिहाद होगा उस वक्त लोगों से कुफ्फार से जो चीज़ें बरा आमद होगी वो गनीमत हैं, उसको सब पर बराबर तकसीम करना, यानी इस फौज में जितने अफराद थे सब पर तकसीम करना ज़रूरी. लेकिन अल्लाह के नबी ने फरमाया इसमें शरीयत के कानून ये हैं, लेकिन लोग उसके खिलाफ वर्जी करेंगे. गनीमत को भी ज़बरदस्ती से लोग ले लेंगे, धोखा दे के ले लेंगे. जो उसके हकदार है वो मजबूर करके जबरदस्ती से दूसरों से लेना पड़ेगा, इतना हालत खराब हो जाएगी. दूसरा फरमाए अमानत मगनमन, अमानत को लोग गनीमत समझेंगे. अमानत का हक क्या है, शरीयत का हुक्म क्या है, जैसा लिया वैसा वापस करो. जब वो हमसे मांगेगा तो फौरन देना पड़ेगा. तो लेकिन जमाना ऐसा आएगा लोग अमानत को गनीमत जैसे हलाल समझ के खा लेंगे, उसको वापस नहीं करेंगे. व ज़कात मग़रमन, और ज़कात को लोग जैसे कर्ज को वापस करते हुए लोग दिल नाखास्ता अदा करते हैं, उसको मुश्किल और मुसीबत समझ के अदा करते हैं, इस तरीके से लोग ज़कात को अदा करेंगे. हालांकि ज़कात ये सिर्फ एक इबादत नहीं है, बल्कि इसके साथ साथ इंश्योरेंस भी है. हमारे मालों की हिफाजत इसके अंदर है ज़कात के जरिए. तो अल्लाह के नबी ने फरमाया, मा तलिफ मालुन फी बरिन वला बहर इल्ला बिहब्स ज़कात, अगर जमीन के अंदर या समंदर के अंदर किसी का माल ज़ाई होता है, इसका मेन जो रीज़न सबब यह है कि ज़कात रोक लिया है, यानी ज़कात सही तौर पर अदा नहीं किया. इसमें लोग शरीयत के हुक्म की खिलाफ वर्जी करते हैं. कुछ लोग ज़कात जब मिसाल के तौर पर रमज़ान में अगर हिसाब लगाते हैं, हिसाब लगा के रख लेते हैं, तो कुछ लोग समझते हैं, हमसे सवाल करते भी पूछते भी हैं कि अगले साल तक अदा कर सकते या नहीं है. यानी जब ज़कात फ़र्ज हो गया अगले साल तक अदा करना नहीं बल्कि फ़ौरन अदा करना है. कुछ लोग अगले साल तक उसको इस्तेमाल करते हैं और लोगों को कुछ थोड़ा थोड़ा देते रहते हैं. या कुछ ऐसे भी लोग हैं जो अपने घर बेच देते हैं वालिदैन के पास, वो उसको अदा नहीं करते, रख लेते बाद में अदा करने के लिए. तो या किसी के पास. लेकिन अगर बैतुल ज़कात हैं, जो कोई कमेटी है जो ज़कात वसूल करती है और लोगों में तकसीम करती है, उनको दे देंगे तो वो हमारा अदा हो जाएगी फौरन. लेकिन अपने हाथ में रखने से, किसी अपने रिश्तेदार के पास रखने से अदा नहीं होता. तो इस वजह से उसके माल वो समझ रहा मैं ज़कात अदा कर दिया, लेकिन ज़कात अदा नहीं किया. इसके ज़कात अदा न करने की वजह से माल दौलत के अंदर खराबी आती है, लॉस्ट होता है, या कोई चोरी कर लेता है, कुछ ना कुछ होता है. इसलिए ज़कात सही तौर पर अदा करना बहुत ज़रूरी. हिसाब लगा के अल मुअ्तदी फी ज़कात कमानिहा, अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाए ज़कात पे जो हद से तजावुज़ करता है वो जैसा कि उसने ज़कात को रोक लिया है, ज़कात न अदा किया हो. इसके दो मतलब हैं. एक है ज़कात वसूल करने वाला, जिस पे अगर कोई चीज़
किसी चीज़ पर, मिसाल के तौर पर 5,000 उसका ज़कात फ़र्ज़ है, उसने 10,000 लेता है, 7,000 लेता है, यानी जितना वाजिब है उससे ज़्यादा ये जो ज़कात इस अदा करने वाला जुल्म करता है, ये ज़कात को रोकने वाले के बराबर है, क्योंकि इसके पास कोई ज़कात नहीं देंगे, लोग छुपाएंगे, क्यों? ये गलती से वो ज़्यादा ले रहा है। दूसरा मतलब सही तौर पर हिसाब लगा के ज़कात नहीं अदा करता, वो भी ज़कात को गेसिंग के ज़रिए, वो गुमान से, इतना हो सकता है मेरा पास, पिछले साल मेरे पास 10 लाख था, इस मरतबा 12 लाख हो सकता है, हिसाब नहीं लगाया, सिर्फ सोच के वो ज़कात अदा करे, वो ज़कात अदा नहीं होता। हिसाब लगाए फिर ज़्यादा दे, अच्छी बात है। तो ज़कात को लोग गनीमत नहीं समझेंगे, बल्कि मगरम, उदार और कर्ज अदा करने की तरह मुश्किल समझ के अदा करेंगे। तो ये तीसरी बात। அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாதா ரஜுலு ஜௌஜதஹு, மனிதன் தன்னுடைய மனைவிக்கு வழிபடுவான். மனைவி சொல்லத்துக்கெல்லாம் மாமா சாமி போடுவான், அவள் சொல்லத்துக்கெல்லாம் தலையசைப்பான், அவன் என்ன சொன்னாலும் சரி. வாக்க உம்மஹு, அதனுடைய ரிசல்ட்ஸ் நடக்கும், தாயை நோவினை செய்வான், தாயை கவனிக்க மாட்டான், தாயை துன்புறுத்துவான், மனைவிக்கு விருப்பமில்லை என்பதற்காக வேண்டி தாயை நோவினை செய்வான். இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட். வபர்ர சதீகஹு அபா வஜஃபா அபாஹு, நண்பனோடு அழகாக நடந்து கொள்வான், நண்பனுக்கு வேண்டிய உதவி செய்வான், பெற்றோர்களோட தந்தையோட கடினமாக நடந்து கொள்வான், அவங்களை நோவினை செய்வான், அவன் முகத்தில் பாஞ்சு விடுவான், அவங்களை கவனிக்க மாட்டான். இது இன்னொரு சப்ஜெக்ட், டைம் போதாது. அடுத்து சொன்னாங்க, வர்தஃபாத்துல் அஸ்வாத் ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களில் சத்தங்கள் உயர்ந்துவிடும், வீணான சத்தங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், பள்ளிவாசல் தொழுகையுடைய இடம் கூட மதிக்க மாட்டார்கள், வீணான சண்டை சச்சரவுகள். இன்னைக்கு நிர்வாக சபை கூட்டங்கள் நடக்கும்போது நடக்குது, இது மாதிரி எத்தனை வீணான சந்தர்ப்பங்கள் நடக்குது. இதுவும் கியாமத்தின் அடையாளங்கள், இதுவும் உம்மத்துக்கு வேதனை எடுக்கக்கூடிய காரணங்கள்ல உண்டு. அடுத்து சொன்னாங்க, ஒரு சமுதாயத்துடைய தலைவர்கள் எல்லாம் கேடு கெட்டவர்களாக, கேவலமானவர்களாக இருப்பார்கள். பள்ளிவாசல் நிர்வாக தலைவரை பார்த்தா ஷரியத் இல்லாதவராக இருப்பார், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் ஈடுபடக்கூடியவராக இருப்பார், பேருக்கும் புகழுக்கான தலைவர் நிர்வாகத்தில் இருப்பார். இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மற்ற நிர்வாகங்களாக இருக்கலாம், கெட்டவர்கள், மோசமானவர்கள் சமுதாயத்துடைய தலைவர்களாக இருப்பார்கள். ஒரு மனிதன் மக்கள் கண்ணியப்படுத்துவாங்க, அவர் கண்ணியவான் என்பதற்காண்டி அல்ல, மாறாக அடுத்த அடையாளம், அவனால் எனக்கு எந்த கெடுதியும் வந்திருக்க கூடாது என்பதற்காண்டி கண்ணியப்படுத்துவாங்க. அவருக்கு சல்யூட் அடிக்கிறது, சலாம் சொல்றது எல்லாம் எதுக்கு? இவனால் எனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது என்பதற்காண்டித்தான். உள்ளத்தில் அவனுடைய கண்ணியம் இருக்காது. आगे अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, एक शख्स अपनी बीवी की बातों की मानेगा, वाता रजुल ज़ौजतहु वअक्का उम्महु, बीवी की हर बात पे सर हिलाएगा, उसको मानेगा, उसके नतीजे में क्या होगा? अपनी माँ के साथ सख्ती से पेश आएगा, उसकी एहतराम नहीं करेगा, उसके एहसान नहीं करेगा। ये बहुत लंबा उन्वान है, अभी मौका नहीं है। उससे आगे फरमाया, वजफा वबर्र सदीक वजफा अबाहु, अपने दोस्त के साथ बहुत गहरा ताल्लुक रखेगा, उसकी हर बात पे लब्बैक कहेगा, जो कहेगा वो करेगा, लेकिन अपने बाप के साथ वजफा अबाहु, सख्ती के साथ, उसके साथ जैसे देहाती पेश आता है, अनपढ़ पेश आता है, इस तरीके से उसके साथ सलूक करेगा। उसके चेहरे पर गलत जितने भी हो सके सब कुछ करेगा बाप के साथ, जो अच्छा है सब कुछ दोस्त के साथ करेगा। आगे फरमाया, वर्तफातल अस्वात फिल मसाजिद, मसाजिद के अंदर आवाज़ें बुलंद हो जाएगी, लोग झगड़ा लड़ाई करेंगे। आज जब इंतज़ामी उमूर का कमेटी होता है, मशूरा या और दूसरी बातें, तो उस वक्त नजर आता है दुनिया की बातों के जरिए मसाजिद के अंदर आवाज़ बुलंद होती है,
جہاں پر اللہ کا ذکر اور اللہ کی دین کی باتیں بلند ہونی چاہیے، ادھر دنیا کی باتیں اور لڑائی جھگڑے بلند ہوں گے۔ یہ بھی قیامت کی نشانیاں ہیں۔ اور آگے فرمایا وَكَانَ زَعِيمَ الْقَوْمِ أَرْذَلُهُمْ، اور قوم کے جو سردار بڑے ہوں گے وہ ذلیل ترین اور کم ترین لوگ ہوں گے، جیسے مسجد کے انتظامی امور کے جو ممبران ہوں گے یا پارلیمنٹ کے ممبران ہوں گے، مسلمانوں کے کام کے ذمہ داران، چودھری، سارے ایسے لوگ بنیں گے جو ذلیل ہیں، شریعت کے خلاف عمل کرنے والے سارے ذلیل ہیں۔ ایسے لوگوں کو سردار بنائیں گے، یہ بھی قیامت کی نشانیاں ہیں، امت کی ہلاکت کا سبب ہے۔ اور فرمایا اس پہ اگلے وَأُكْرِمَ رَجُلٌ مَخَافَةَ الشَّرِّ، اور انسان کی صرف اس لیے اکرام کی جائے گی، عزت کی جائے گی اس کے شر سے ڈرتے ہوئے۔ اگر ہم اس کو سلیوٹ نہیں کریں گے، سلام نہیں کریں گے، یہ ہمیں کچھ کر دے گا، اس لیے ڈرتے ہوئے اس کے ساتھ سلام کریں گے، مسکراہٹ سب کچھ اس کے ساتھ اس لیے کریں گے، اس سے خوف کے ڈر، اس سے ڈرتے ہوئے، شر سے بچتے ہوئے۔ یہ بھی امت کی ہلاکت کا سبب ہے۔ الکبرہ نبی صلی اللہ علیہ وسلم نارہل شربت الخمور، شربت الخمور சாராயம் மக்கள் குடிப்பார்கள். பரவலாக மக்களுக்கு மத்தியில் குடிக்கிறது, மதுபான மருந்துறது, போதை வஸ்துகளை பாவிக்கிறது பரவலாகிடும். இது சம்பந்தமாக 2-3 வாரத்துக்கு முன்னாடி விரிவா பேசினேன். மக்கள் சாதாரணமாக மதுபானம் மருந்துவார்கள். வலுபிசல் ஹரீர், பட்டாடைகள் உடுப்பார்கள். வத்துஹிதத்துல் கைனாத் வல் மஆசிஃப், இதே மாதிரி மியூசிக், பாடகிகள், இது சமுதாயத்துடைய மாடல்களாக ஆகிவிடுவார்கள். மியூசிக் மக்களுக்கு மத்தியில் பரவலாக வந்துவிடும். இதெல்லாம் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபல்யர்தகிபு இன்த ذلك خسفا او مسخا، சொன்னாங்க ஃபல்யர்தகிபு இன்த ذلك ريحا حمراء او مسخا او فسخا. அவங்களுக்கு மத்தியில் சில நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரி காரியங்கள் செய்ய தொடங்கினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சிவப்பு காற்றுகள் அனுப்பப்படும். சிவப்பு காற்றுகள் என்று சொன்னால் விதவிதமான நோய்கள், முந்திய சமுதாயம் கேள்விப்படாத, எங்களோட முன்னோர்கள்ட்ட இருந்த நோய்கள் எதுவும் இல்லாத புது புது விதமான நோய்கள் வரும். அடுத்தது மஸ்க், உருவம் மாற்றப்படும். பொதுவாக ஹதீஸ்ல மஸ்க் என்று சொல்லப்பட்டது குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றப்படுவது. அப்படியும் எல்லாம் மாற்றுவாங்க. அல்லது ஹஸ்ஃப், அவங்க பூமியில புதைக்கப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமுதாயம் இரவுல சாராயம் குடிச்சு கொண்டிருப்பாங்க, ஆட்டம் பாடல நடந்து கொண்டிருக்கும், அதிகாலையில பார்த்தா வீட்டோட சேர்ந்து பூமியில புதைக்கப்பட்டிருப்பார்கள். மக்கள் பேசிக்கொள்வாங்க, ஹுஸிஃப பிதாரி ஃபுலானின் லைலா, நேற்றிரவு இன்னாருடைய வீடு அப்படியே பூமிக்குள்ள புதைக்கப்பட்டதாமே என்று பேசிக்கொள்வாங்க. இஸ்ராயல்ல நடந்த சம்பவம் நிறைய பேர் வீடியோல பார்த்துருக்கிறாங்க. இது மாதிரி சில இடங்கள்ல நடந்திருக்கு, எங்களுக்கு பார்க்க கிடைக்கல. அதனால பாதுகாக்கணும், அந்த மாதிரி காட்சியை பார்க்க நிலைமை வந்துடக்கூடாது. எப்ப இதை மிகைக்குமோ இந்த நிலைமைகள் நடக்கும், அல்லாஹ் உண்டாக்குவான். அல்லாஹ்க்கு மாறு செய்யப்படும்போது அல்லாஹ்க்கு தண்டிக்கிறது என்பது முடியாத காரியம் அல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா ரஹீம், ரவுஃப், இரக்கமுள்ள, விட்டு பிடிக்கிறான், திருந்தி வாங்க அல்லாஹ் எங்களை அழைக்கின்றான். आगे अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, लोग शराब पिएंगे, नशे आवर चीजें आम हो जाएगी, लोग उसको मामूली समझ के पिएंगे. पिछले 2-3 हफ्ते पहले मैंने इसके बारे में तफसील से अर्ज किया था. लेकिन मानने वाला मानते हैं, न मानने वाला पीता रहता है, कोई असर नहीं करता. और लोग रेशम जो हराम है मर्दों के लिए, वो लोग पहनना शुरू करेंगे. वत्तुखिदत क़य्नात वल मआज़िफ़, और म्यूजिक आम हो जाएगी, वो कवाली में हो किसी में हो. नात के अंदर भी अगर म्यूजिक है वो हराम है. किसी के अगर कुरान की तिलावत के साथ भी म्यूजिक, वो भी हराम है. म्यूजिक किसी के साथ भी हो, सबको सत्यानाश कर देता है. अगर आप जूस ले ले, एप्पल जूस, उसमें पेशाब मिलाएंगे तो कैसे बनेगा? वो तो नजीस हो जाता है, नापाक. ऐसा ही म्यूजिक किसी के साथ भी मिलेगा, सब नापाक कर देता है, वो आम हो जाएगी, लोग सुनते रहेंगे. और क़य्नात, जो ये ड्रामा करने वाली औरत है, एक्ट्रेस, इसको लोग स्टार बनाते हैं,
बल्कि ये तो गधे के बराबर लोग हैं। इन लोगों को लोग अपना मॉडल बनाएंगे, इनको अपना सरदार, अपने आगे जो नमूना बनाएंगे, अल्लाह के नबी को पीछे छोड़ देंगे, नबी की सुन्नतों को पीछे छोड़ते उनकी जो हुलिये बनाएंगे अपना। ये सारे क़यामत की निशानियां हैं। अल्लाह के नबी ने फरमाया जब लोग ऐसा करेंगे तो अल्लाह पाक उन पे फलियरतक मिन ज़ालिक रिहन हमरा, हम सुरुख हवाएं भेजेंगे। इसके उलमा ने यह मतलब लिखा है, ऐसे वबा, ऐसे मुसीबत, ऐसे बीमारियां जिसको हमने हमारे असलाफ में नहीं सुने होंगे, ऐसे बीमारियां अल्लाह पाक फैला देंगे। आज हो रहा है। और खस्फन और मस्खन, या तो अल्लाह पाक उनके घरों को जमीन पे दसाएंगे। और मस्खन, मसख कहते हैं कि उनके चेहरा बदलना, जहां पर भी मसख आता है तो उसको सुवर या बंदर के चेहरे जैसे उसको बना देंगे। तो अल्लाह ने करके दिखाया पिछले कौमों में, अल्लाह ने नबी की दुआ की वजह से बचाया हुआ है, लेकिन वही नबी कह रहे आखिर उम्मत में ये भी होगा। एक हदीस के अंदर आया है, रात में लोग शराब पीते हुए नाचते हुए होंगे, सुबह में उनके गर्भ के साथ लेके जमीन पर दसा दिया जाएगा। लोग सुबह में बात करेंगे, खुसिबल लैला खुसिफ बिदार फलान लैला, कल रात फलान के घर के साथ सबको जमीन में दसाया गया है। लोग आपस में बात करना शुरू करेंगे। यानी अल्लाह के एहसान है, आज अल्लाह पर ये कम दिखा रहा है। अभी कुछ लोग वीडियो में देखे होंगे यूट्यूब के अंदर, इसराइल के अंदर शराब गाह को अल्लाह ने जमीन के अंदर दसाया था, और कुछ इलाकों में हुआ है, और बहुत कुछ हुआ है, हमें पता नहीं है। लेकिन अल्लाह इसे मंजर हमें नहीं दिखाए और उम्मत को बचाए। लेकिन आज ये सब कुछ आम हो रहा है, जिना आम हो रहा है। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, जिस बस्ती के अंदर जब जिना और रिबा सूद आम हो जाए तो फकद हल्लु बिअनफुसिहिम अज़ाब अल्लाह। ये मुस्नद अहमद की रिवायत है। इन लोगों ने अपने तौर पर, अपने जात की तौर पर खुद ब खुद अल्लाह के अजाब को उन्होंने हलाल कर दिया है, अल्लाह के अजाब को नाजिल कर दिया है। अल्लाह पाक नाजिल करे इसलिए कि खुद उन्होंने मांगा है। कैसे मांगा है? जिना आम करके और रिबा सूद आम करके। बनी इसराइल के अंदर हलाकत, मूसा अलैहिस्सलाम उनके साथ है, हारून अलैहिस्सलाम साथ हैं। बलाम इब्न बाऊरा एक कौम में थे, वो अच्छे लोग थे, अच्छे बंदा था, फिर उसने मूसा अलैहिस्सलाम के खिलाफ दुआ करके उसके ईमान भी खो दिया था। फिर उसने राय दी, सूरह आराफ के अंदर वाक़या है, तफसीर इब्न कसीर के अंदर तफसील से वाक़या पढ़ लीजिए। तो उसने आखिर में राय दी, अभी दुआ दवा कुछ नहीं चलेगा, अभी एक ही तरीका है, इनके खिलाफ अगर कामयाब होना है, इनके अंदर गुनाह को आम कर दो। आम नहीं, बल्कि एक बंदा दो बंदा भी गुनाह करेगा तो हम कामयाब होंगे, अल्लाह की मदद उनसे उठ जाएगी। उसने ऐसा किया, अपनी औरतों को सजा के, नौजवान औरतों को बेच दो, उनके अंदर सामान बेचने के लिए। कोई भी किसी औरत पे हाथ लगा, इसकी इजाजत दो कि उसके साथ जो चाहे करने को। फिर अगर एक भी उसके गुनाह करेगा तो अल्लाह की मदद उठ जाएगी, फिर हम उनसे कामयाब हो सकते हैं, वरना अल्लाह की मदद उनके साथ है, मुसलमानों के साथ। फिर ऐसा ही किया तो शमवील या शमून जो यूसुफ अलैहिस्सलाम के भाइयों में से हैं, उनके नस्ल में एक सरदार चौधरी था, उसने एक लड़की को लेके आया मूसा अलैहिस्सलाम के पास, आके इजाजत मांगे, इसके साथ मुझे जिना करना है, आप इजाजत देंगे? मुझे पता है आप मना करेंगे। मैं कहा हाँ, कैसे मैं इजाजत दे सकता हूँ? उसने कहा आपकी इजाजत की मुझे जरूरत नहीं है। उसने लेके गया चौधरी, जाके जिना किया। उस कुछ देर के अंदर 70,000 लोग, वबा फैल गया मुसलमानों में, 70,000 लोग मरने लगे। तो जहां देखेंगे लाशें मुसलमान के पड़े हुए हैं। फनहास नाम एक शख्स था जो हजरत मूसा अलैहिस्सलाम के सेक्रेटरी जैसे थे, वो बहुत बड़े दिलेर थे, बहादुर थे। वो उस दौरान थोड़ा सा शिकार के लिए गए हुए थे, वापस आए, देखा कुछ देर के अंदर लाशें पड़े हुए हैं। मूसा अलैहिस्सलाम रो रहे थे, पूछा क्या बात है, क्या हुआ है? मैं कहा फलां शख्स ने ऐसा किया, अब इसकी वजह से नहुसत नाजिल हुआ है।
फौरन उसने गया, जाके अपने नेज़े से उस दोनों के जिना करते हुए दोनों को मारा और अपने ऊपर उठा के लेके आया। कहा, या अल्लाह, जो भी ऐसा करेगा उसका सजा हम यही देंगे, अपना गुस्सा उठा ले। फिर मूसा अलैहिस्सलाम ने दुआ की, अल्लाह पाक ने उठा दिया था, वरना अल्लाह के अज़ाब मुसलसल नाज़िल होता रहता है। ये इबरत हमारे ये है कि लोग कितने गुनाह कर रहे हैं। आज मुसलमान उसको देखते हुए आंख बंद करके रखता है, हम क्या करें, वो कर रहे हैं, हमें क्या फर्क है। उन लोगों के गुनाहों की वजह से हमारे ऊपर भी नौहसत पड़ रहा है, हमारे हालात भी अल्लाह पाक बिगाड़ रहा है। अल्लाह पाक मुझे भी आपको भी समझ के ऐसे गुनाह से बचने की तौफीक अता फरमाए और पूरे उम्मत को, उम्मत मुस्लिमों का हिफाज़त फरमाए. கண்ணிமிக்க சகோதர பெரியார்களே, விபச்சாரம் இன்னைக்கு மிகச்சு கொண்டு வருகிறது. மிகப்பெரிய பாவம் தெரிஞ்சு கொண்டு மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க தன்னை மட்டும் நாசமாக்கவில்லை, இஸ்லாமிய சமுதாயத்துக்கே நாசத்தை இறக்கி கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா வஹர ஸினா வ ரிபா ஃபீ கரியத்தின் ஃபக்கத் ஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அஸாப் அல்லாஹ். இது முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் விபச்சாரமும் வட்டியும் மிகைக்கின்றதோ, இன்றைக்கு வட்டியும் சர்வசாதாரணம். நிறைய பேர் வியாபாரத்துக்கு வட்டி வாங்கி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வட்டி சம்பந்தப்பட்ட சின்னவங்க சிறிய வியாபாரிகள் சின்ன வட்டியில, பெரியவங்க பெரிய வட்டியில போய் கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க நடக்குதோ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவங்களே தன்னுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அஸாபை தங்கள் மீது ஹலாலாக்கி கொண்டார்கள், இறக்கி கொண்டார்கள். அல்லாஹ் இறக்குறான், ஆனா இவங்களாக கேட்டு வாங்கி கொண்டாங்க. இவங்களே இறக்க சொல்றாங்க, விபச்சாரத்தின் மூலமாக, வட்டி மூலமாக. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. விபச்சாரம் எல்லாரும் செய்ய அவசியம் இல்லை, மக்கள் செய்ய தொடங்கினால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்க தொடங்கிடும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் சூரா அராஃப்ல அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை, இந்த ஆயத்தை இறக்கியிருக்கான். பல்ஆம் இப்னு பாவுராவுடைய சம்பவத்துக்கு இந்த தஃப்சீர் இப்னு கஸீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் ஜப்பாரீன்களோடு யுத்தம் செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். படையெடுத்து கொண்டு போனாங்க. இப்ப இவங்களுக்கு எதிராக அந்த ஊர்ல ஒரு நல்லடியார் இருந்தார், பல்ஆம் இப்னு பாவுரா. அவரை வச்சு அவங்க பத்வா செய்ய பார்த்தாங்க. அந்த பத்வா பலிக்கல்ல. அவருடைய ஈமானை அவர் இழந்துட்டாரு. கடைசிக்கு அவரு பொருளாசையினால் அவர் செய்ய வந்தார். பெரிய சம்பவம். கடைசிக்கு அவர் ஒரு ஐடியா சொன்னாரு, நான் சொல்லக்கூடிய மஷூரா படி செய்யுங்க, அப்பதான் நீங்க வெற்றி கொள்ள முடியும். இனி துவாவதும் சரி வராது. நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய அழகான கன்னிப்பெண்கள் அலங்கரிச்சு இவங்களுக்குள்ள அனுப்பி வைங்க. அவங்க போகட்டும், பொருள்களை விற்கிறதுக்காக வேண்டி. யாரு அவங்களோட தவறு செய்ய வந்தாலும் அனுமதி கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு அப்படி போன நேரத்தில் அவரு ஒத்தன், ஒரு சம்ஊன் அலை சம்வீல் என்று சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அந்த 12 பேர்ல ஒருத்தர், அவருடைய சந்ததியில் அவன் ஒரு நாட்டாமை, அதாவது தலைவர். அவர் என்ன செஞ்சாரு, ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்தார். வந்து கேட்டான், இவளோட நான் விபச்சாரம் செய்யவா, எனக்கு அனுமதி தாரீங்களாண்டு. அதுக்கு அவனே சொன்ன, எனக்கு தெரியும் நீங்க அனுமதி தர மாட்டீங்க, எனக்கு விபச்சாரம் ஹராம்னு சொல்லுவீங்க, ஆனா உங்களோட பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு சொன்னான். அதுக்கு அவன் போனான், போய் விபச்சாரம் செஞ்சான். கொஞ்ச நேரமாக 70,000 பேர் அல்லாஹு தஆலா கொலரா போன நோய் அனுப்பினான். 70,000 பனி இஸ்ராயல்கள் மௌத்தாகிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பெணம், துர்நாற்றம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருக்க, அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஃபன்ஹாஸ் ஒருத்தர் இருந்தார், அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செக்ரட்டரி மாதிரி, பெரிய வீரன். அவர் அந்த நேரம் பார்த்து வேட்டைக்கு போயிருந்தாரு. வந்தார், வந்து பார்த்து எங்க பார்த்தாலும் பிணமாக இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருக்கிறாங்க. என்ன நடந்துன்னு கேட்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை சொன்னாங்க. உடனே அந்த கூடாரத்துக்கு போய் தன்னுடைய பெரிய ஈட்டியால, அவங்க 2 பேரும் தவறு செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே ஈட்டியால குத்தி 2 பேரும் ஒரே அடியா தூக்கிட்டு வந்தார். அது சொன்னார், யா அல்லாஹ், உனக்கு எதிராக யார் இயங்குறாங்களோ, உனக்கு யாரு மாறு செய்யறாங்க, எவனா இருந்தாலும் அவனுக்கு இந்த தண்டனை தான், எவன் செஞ்சாலும் சரி. எனவே அவனுடைய கோவத்தை உயர்த்திடு, எங்களை தண்டனை நீக்கிடுன்னு துவா செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சோதனை நீக்கினான். இன்னைக்கு சகோதர பெரியார்களே, நீங்க நடக்கக்கூடிய சோதனைகள், முசீபத்துகள் எங்களோட நாட்டுக்கு, முருலகத்துக்கும் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் தான். இதை நாங்கள் விளங்க வேண்டும். தவறு செய்யறவன் அவன் தானே, நான் இல்லைன்னு ஒதுங்கிடக்கூடாது, தடுக்க வேண்டும். அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. அடிக்கவனா அடிச்சு பாருங்க, புத்திமாய் சொல்லுங்க. ஏன்னா சமுதாயத்துக்கு அழிவு உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள், நாசத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள், அழிவு இறக்கி கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கி கொண்டிருக்கிறது. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் மீது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்குவானாக. உங்கள் உம்மத்தையும் பாதுகாத்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.